இதுல என்னன்னா, இப்போ சிலர் பார்த்தீங்கன்னாக்கா 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கூப்பிட்டாப்புல. எங்க ஒரு அம்மாட்ட பார்த்தாப்லயாம்மா, அந்த அம்மா சொன்னுச்சாம்மா, "நீங்க ஒரு 12 நாள் சாமி கும்பிடுங்க. இப்படி பண்ணுங்க. 48 நாள் இத பண்ணுங்க" அப்படின்னு சொன்னாங்க. சரி அத கும்பிட சொன்னது எல்லாமே வாஸ்தவம் தான். சரி ஓகே. 48 நாள் கழிச்சுட்டு யார கூப்பிட்டுருக்கணும்? யார் சொன்னாங்களோ அந்த அம்மா கூப்பிட்டுருக்காங்க. அவரு நேத்து என்ன கூப்பிட்டு, "அது எப்படிங்க? 48 நாள் நான் சாமி கும்பிட்டேன். எதுக்கு? எதுவுமே நடக்கல" அப்படின்னு. "என்னய்யா நடக்கல? எனக்கு ஒண்ணும் புரியலையே" அப்படின்னேன். "இல்ல நான் 48 நாள் வராகிக்கு விளக்கேத்தி சாமி கும்பிட்டேன். எனக்கு ஒண்ணுமே நடக்கல. நான் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கேன். எனக்கு ஒண்ணும் நடக்கல." நான் சொன்னேன், இதுங்கள இந்த சந்தானம் சொல்ற மாரி இது சரியாகாத ஒரு சில பைத்தியம் இருக்கு இல்லையா? அந்த மாரி கேரக்டர்ல நீ டெய்லி உட்கார்ந்து நீ எனக்கு இன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு டேட். இன்னைக்கு எதுவும் நடக்கல. நாளைக்கு இப்படி 9 மணி உட்கார்ந்து ஆயிடுச்சு வந்துருவாங்களா இப்படி அப்படின்னு. இப்படி பார்க்கிறவனுக்கு என்ன நடக்கும்? உன்னோட கடமைய நீ செஞ்சுட்டு இரு. உன்னோட வேலைய நீ உன்னோட என்ன இதோ அத சார்ந்து நீ துறை சார்ந்து உன்னோட உழைப்ப நீ போடு. இங்க உட்கார்ந்துட்டு நான் சொல்லிட்டேன். எனக்கு நான் சாமி கும்பிடுறேன். விளக்கேத்துனாக்கா எனக்கு 48 நாள்ல உனக்கு நல்லது நடக்கும்னா. இங்க சில பல பேரோட மனநிலை இப்படித்தான் இருக்கு. நம்ம விளக்கேத்திட்டு நம்ம சாமி கும்பிட்டாக்கா, நான் வேற ஏதாவது உங்களுக்கு பண்ண சொல்றேனா? இல்ல இந்த கோயிலுக்கு போ, இல்ல அந்த கோயிலுக்கு போ, இல்ல இங்க போயிட்டு வா அப்படின்னு நான் ஏதாவது சொல்றேனா? உன்னோட வீட்ல ஒரு 1/2 மணி நேரம் விளக்கேத்திட்டு, பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்திட்டு, உன்னோட பூஜை அறையில நீ உட்காருன்னு தான் சொல்றேன். வேற நீ இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் போயிட்டு வா. இங்கேருந்து காசி போ, ராமேஸ்வரம் போன்னு யாருக்காவது ஏதாவது சொல்லியிருக்கேனா? இல்ல. வராய கும்பிடு, வாழ்க்கையில மாற்றம் வரும். நான் இங்க பலமுறை நான் என்ன சொல்லுவேன்னா அப்படின்னு பார்த்தாக்கா, இங்க யாரோட வாழ்க்கையும் மாற்றுறதுக்கு நான் வரல. ம். இங்க யாரோட வாழ்க்கையும் மாற்றுறதுக்கு நான் வரல. வாழ்க்கையில மாற்றத்த குடுக்குறது என்னோட ஒரு முயற்சி. அவ்வளோதான். பலரோட வாழ்க்கையில மாற்றத்த குடுக்கணும். அது எனக்கு என் அன்னை வராகி விதிச்சது. அந்த கட்டளையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். யாரோட வாழ்க்கையும் இங்க மா ம அவங்கள மாற்றி அமைக்கிறதுக்கு நான் இங்க அவங்களோட வாழ்க்கையில மாறுதல குடுக்குறதுக்கு, மாற்றத்த குடுக்குறதுக்கு நான் ஒரு ஒரு டூலா தான் நான் இருக்கேன். நான் அதுக்கு உண்டான விஷயத்த நான் குடுக்குறேன். அத பயன்படுத்திக்கிறவன், அது அவங்களோட அ எ தனி இது. அதுக்கு மேல இல்ல நான் இப்படித்தான் போவேன். நான் இப்படித்தான் இருப்பேன்னா, அது யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சிலர என்னதான் சொன்னாலும் மாத்த முடியும். அவங்களுக்கு ஏதாவது விதண்டாவாதமா ஏதாவது நான் பேசியிருக்கணும். தலைகீழா ஏதாவது தான் ஏதாவது குதிப்பேன் பண்ணா அப்படின்னு. அப்புறம் கோவிச்சுட்டு போ. அதுக்கு யாரும் ஒண்ணும் பண்ண அப்புறம் ஒரு 15 வருஷம் கழிச்சு, இன்னைக்கு காலையில ஒருத்தரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய தொடர்பு கொண்டவரு. காலைல எனக்கு ஒரு 5 மணிக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. நான் இப்ப கூட நான் அவர்ட்ட வரும்போது நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, "ஐயா, உங்களுக்கு எந்த காலத்திலயும் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை." இப்போ நீங்க ஒரு ஆன்மீகத்துல இருக்கீங்க. நீங்க ஒரு சாத்வீகமா பேசணும். அப்பனா நான் என்ன நான் நான் ஷேக்ஸ்பியரா? இல்ல நான் புத்தனா? யாருக்கு எந்த முறையில சொல்லணுமோ, அந்த முறையில தான் சொல்ல முடியும்.